Taste the Daily. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை அரசே செலுத்த வேண்டும் என்றும் அரசாணை வெளியிட்ட பின்னும் இதுவரை ஜிஎஸ்டி வரிக்கான நிதியை தமிழக அரசு விடுவிக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இதனால் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற பணிகளுக்கு உண்டான நிதியை மாவட்ட ஆட்சியர்கள் விடுவிக்காமல் சிரமப்படுவதாகவும் புரட்சி தமிழர் அறிக்கை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு உண்டான ஜிஎஸ்டி நிதியை கூட விடுவிப்பதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு உண்டான ஜிஎஸ்டி நிதியை உடனடியாக விடுவிக்கும்படி பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை பகுதிகளில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற 700க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம். சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், தாமோதரன் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து அறிவுறுத்தல். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் யாரும் தயாராக இல்லை. கோவையில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பேச்சு. உறுதி 174 தொகுதிகளை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், எடப்பாடியார் இருந்த போகும்போது நான் தான் முன்னாடி போய் இந்த ஆளுநர் போனேன். எல்லா பக்கம் மக்கள் முடிவு பண்ணாங்க, திறந்து வந்து வர்றாங்க. உறுதியாக திமுக யாருமே ஓட்டு போட மாட்டோம். இன்னும் ஆட்சி வரவங்க மக்கள் எல்லா பக்கம் தெளிவாக இருக்காங்க. ஆகவே திமுக ஆட்சிக்கு யாருமே யோகமாக ஓட்டு போடுறது அப்படி இருக்கு. அதிமுக ஆட்சி உறுதி. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம். தற்போதைய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்றும் போலியான வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்பதால் தான் திமுகவினர் அஞ்சுவதாகவும் முன்னாள் அமைச்சர் விமர்சனம். போகாமல் இருக்கிறதுல திமுக லாபம். அதனால திமுக பதறாங்க. இப்பவே முதலமைச்சர் எல்லாருமே ஏன்னா இந்த ஓட்டெல்லாம் எப்படி இருந்தாலும் அவங்க தான் போடுவாங்க. நம்ம எல்லாம் அவ்வளோ போய் போட மாட்டாங்க. நம்மளாலே நியாயமா இருப்பாங்க. நியாயமான ஓட்டு தான் நம்ம அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம், மாற்று கருத்து இல்லை. ஆகவே நீங்க கவனமா பார்த்து இருக்கிற ஓட்டு நியாயமான ஓட்டு நமக்கு இருக்க தான். திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என மக்கள் முடிவு செய்து விட்டதாகவும் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணத்தில் தன்னெழுச்சியாக கலந்து கொள்ளும் மக்களை இதற்கு சாட்சி என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் ஆட்சி அமைவது உறுதி என்றும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சூளுரை. திமுக ஆட்சி எல்லா மக்களும் மக்களை காப்போம், தமிழகத்தில் எடப்பாடி போகும்போது தமிழ்நாட்டு மக்கள் கூட எழுச்சியா வர்றாங்க. எல்லாமே பார்த்து திமுக ஓட்டு போறது ஒட்டுமொத்த தயாராக பாருங்க. ஒட்டுமொத்தமா திமுக மக்கள் போராடிக்க போறாங்க. அதிமுக ஆட்சிகள் உறுதி. நம்முடைய பங்கென்ன இந்த தொகுதியுடைய கோட்டை கண்டிப்பா இந்த இடம் சரியா பண்ணா 50,000 வாக்குகள் ஒவ்வொரு பூத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் செயலாளர்கள் ஒரு பூத்து எவ்வளவு ஓட்டு வந்து முக்கியம். அது சிறப்பான முறையில் எல்லாரும் குறை சொல்ல. ஆனா இது நம்ம முதல் பேசிட்டு நேரம் 3 மாதம் தேர்தல். ஆகவே எல்லாரும் எப்ப போல சீராக பணியாற்ற வேண்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்தும் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் பணிகள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். இறந்த வாக்காளர்கள் இரட்டை பதிவு குறித்து பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகத்தான் தற்போது தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்த முகாமை கொண்டு வந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பேச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் ஆய்வு செய்கின்ற போது கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் மேல் எங்கே இருக்கிறார் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை.
ஒவ்வொரு வார்டிலும் 300 வாக்குகள் 400 வாக்குகள் என்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாங்கள் பலமுறை இறப்பு வாக்காளர்களையும் எழுதி கொடுத்தோம், டபுள் என்ட்ரியும் எழுதி கொடுத்தோம், அடையாளம் தெரியாதவங்களும் எழுதி கொடுத்தோம். ஆனால் தேர்தல் கமிஷன் அப்பொழுது நீக்குவதற்கு இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் பயந்து கொண்டார்கள். யாராவது புகார் செய்தால் என்ன செய்வது என்று அப்பொழுது நீக்க மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது இந்தியா முழுவதுமே தேர்தல் கமிஷன் இந்த சிறப்பு தீவிர வாக்கு திருத்தம் என்ற அந்த முறையை கொண்டு வந்து 1 மாத காலம் நேற்று 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த 4ஆம் தேதி வரை இது நடைபெறுகின்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட ஊஞ்சப்பாளையம் பகுதியில் வாக்குச்சாவடி முகவர்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. திருட்டு ஓட்டு போடும் முறையை இல்லாமல் செய்வதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணியினை மேற்கொள்வதாகவும் இதற்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவுரை. வைத்து இந்த போக்கஸ் போலி வாக்காளர்களை வைத்து திருட்டோட்டு போட்டு வருகிறார். அது இல்லாமல் தடுப்பதற்காகத்தான் தேர்தல் கமிஷன் இந்த பணியை செய்திருக்கின்றது. ஆக இதற்கு நாம் முழு ஒத்துழைப்பாக இருந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஃபார்மை பொறுத்தவரை ஒருத்தர் போட்டோ துணை முதல்வரின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 30,000 போலி வாக்காளர்கள் குறித்து ஊடக விவாதத்தில் அம்பலப்படுத்தி அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் மீது திமுக அரசு சாதி சாயம் பூசிய விவகாரம். SC/ST ஆணைய விசாரணை பரிந்துரைக்கு இடைக்கால தடை விதித்து திமுக அரசின் சதி திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மட்டி அடி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். தேனி மாவட்டத்தில் சிறுமிகளுக்கு திருமணம் செய்த 11 பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறும் சமூக நலத்துறை. குழந்தை திருமணங்களை முற்றிலும் தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்காமல் வழக்கு பதிவு செய்ததை பெருமையாக சொல்லும் சமூக நலத்துறை இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகளுக்கு ஆபாச வீடியோக்களை காண்பித்து பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர் மற்றும் நடவடிக்கை எடுக்காத தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் மீது போக்சோ. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் புதுச்சந்திரம் அருகே மாற்றுத்திறனாளி இளப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் தலைமறைவு. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 13 வயது மாணவியிடம் அத்துமீறிய 73 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனையா என பெற்றோர் கேள்வி. பெண்கள் மற்றும் சிறுமியர் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தீர்ப்பு தாமதத்தால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் 980 வழக்குகளில் 494 வழக்குகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. தாம்பரம் காவல் ஆணையர் கட்டுப்பாட்டில் உள்ள மகளிர் காவல் நிலையங்களில் மட்டும் 227 குற்றப்பத்திரிகைகள் நிலுவையில் உள்ள அவலம். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டி பகுதியில் காரில் கடத்தப்படவிருந்த 1 டன் அளவிலான தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் தொடர்பாக ஒருவர் சிக்கினார். இதேபோல் ஓசூர் முல்லைநகர் பகுதியிலும் ஆம்னி பேருந்தில் 105 கிலோ குட்கா சிக்கிய நிலையில் தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் விமர்சனம்.
எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என ஸ்டாலின் வசனம் பேசி வரும் நிலையில் பெண்கள் பாதுகாப்பு, கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் கடத்தல் என சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசு சேத்துப்பட்டு சாலையில் 33 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 7 பேர் சிக்கிய நிலையில் போதைப்பொருள் ஒழிப்பில் ஸ்டாலின் அரசு தலைகுனிந்து விட்டதாக மக்கள் சாடல். மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக காரில் கடத்தி வரப்பட்ட 17 கிலோ கஞ்சா பறிமுதல் தொடர்பாக தம்பதி உட்பட 4 பேர் சிக்கினர். அதிமுக ஆட்சியில் சர்வதேச தொழில் மையமாக இருந்த தமிழ்நாட்டை ஸ்டாலின் அரசு சர்வதேச போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு ரயில் வழியாக கடத்தப்பட்ட 2 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழ்நாட்டை சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் பாதையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவில் கொரியர் மூலம் கடத்தி வரப்பட்ட 14,500 போதை மாத்திரைகள் சிக்கியது. போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட மகனை தந்தை கீழே தள்ளிவிட்டதில் தலையில் அடிபட்டு உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசு மதுக்கடைகளை மூடாததால் இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை மெரினா காவல் நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி படுகொலை. அதிமுக ஆட்சியில் காவல் நிலையம் அருகே கொலை நடைபெறும் அளவிற்கு காவல்துறையின் செயல்திறனற்று உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் சிக்கிய நிலையில் அவரை தாக்க முயன்றதுடன் குற்றவாளிகளையும் கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதால் நிம்மதியாக வெளியே செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 2 மூதாட்டிகளை கொலை செய்து கல்குவாரில் வீசிய குற்றவாளியின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறை. குற்றங்களை தடுக்க திறன் இல்லாமலும் நீதிமன்றங்கள் மூலம் தண்டனை பெற்றுக் கொடுக்காமலும் குற்றவாளி தாக்கியதாக பொய்கூறி காவல்துறை அதிகாரி துஷ்பிரயோகம் செய்வதாகவும் எழும் குற்றச்சாட்டு. சென்னை எண்ணூரில் பட்டப்பகலில் 19 வயது இளைஞரை கஞ்சா போதையில் இருந்த 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கொடூரம். எதிர்க்கட்சித் தலைவர் பலமுறை அறிவுறுத்தியும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை விடியா ஸ்டாலின் அரசு தடுக்க தவறியதே இதுபோன்ற கொடூர கொலை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கோவை தண்ணீர் பந்தல் பகுதியில் தனியார் செங்கல் சூளை அருகே மது குடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த நபர் சிக்கினார். டாஸ்மாக் கடைகளை திறப்பதிலேயே மும்முரமாக இருக்கும் ஸ்டாலின் அரசால் கொலை சம்பவங்கள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் மது போதையில் சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் தம்பியை அடித்து கீழே தள்ளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கொடூர அண்ணன் சிக்கினார். மதுக்கடைகளை மூடுவதாக வெற்று வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்களாக்கியதால் அண்ணன் தம்பி பாசமும் பயங்கர கொலையில் முடிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கடந்த 4ஆம் தேதி மாயமான பாக்கெட் பால் விற்பனையாளர் நீர் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. மாயமானது முதல் நீர்நிலையில் தேடியும் கிடைக்காதவர் தற்போது அதே நீர்நிலையில் சடலமாக கிடைத்ததால் உரிய விசாரணை மேற்கொள்ள ஸ்டாலின் அரசுக்கு உறவினர்கள் வலியுறுத்தல்.
திமுகவின் ஊழல் குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக கொடூர சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை காலில் சுட்டு பிடித்தோம் என்று வீர வசனத்தை ரீல்ஸுக்காக விளம்பரம் செய்யும் அரசு சேலம் கோவை சம்பவங்கள் போல் சுட்டு பிடிக்கும் காட்சிகள் கேமராவுக்காகவா அல்லது நீதிக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் ஸ்டாலினின் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை என்றும் சமூக ஊடகங்களுக்கான ஃப்ரண்ட் காட்சி என்றும் விமர்சனம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இதய சிகிச்சை பிரிவு மருத்துவர் இல்லாததாலும் சிகிச்சைக்கான கருவிகள் செயலிழப்பாலும் கர்ப்பிணிகள் முதியோர் உட்பட நோயாளிகள் அவதி. அரசு மருத்துவமனைகளின் குறைபாடுகளை களைந்து தரமான சிகிச்சையை வழங்க திறனற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு எந்த விளம்பர போட்டோ ஷூட்டில் போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண் கூட்டுறவு நிலையங்களில் டிஏபி உரம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தங்களுக்கான உரத்தை தகுந்த நேரத்தில் அளிக்க முடியாத என ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள விவசாயிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உர தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் ஃபுல்லாக உர தட்டுப்பாடு நிலவுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொரடாச்சேரி ஒன்றியம் ஃபுல்லாக உர தட்டுப்பாடு. இந்த பயிர் அந்த பாருங்கள், மழை 17ஆம் தேதி தீபாவளிக்கு முன்னாடி பிடிச்ச மழை. இந்த மழையை பெஞ்சு முடித்து நாங்கள் ஒரு புள்ளையை பெற்றுடுறோங்க. புள்ளையை பெற்றுட்டோம்னா அதை வளர்க்கணுன்னு ஆசைப்படுறோம். மழையில் சுத்தமாக இழந்து போச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான ஏற்ப சொசைட்டியில் உரம் கிடையாது. உரம் போய் வாங்கினோம்னா வெளியில் ப்ரைவேட்டில் உரம் இருக்குது. உரம் போய் வாங்கினோம்னா ஒரு வாளி குருணை ஏதாவது கொடுக்குறாங்க. ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது என திமுக அரசு செயல்படுவதாக ஸ்டாலின் பேசியது வெற்று வசனம் என்பதை நிரூபிக்கும் வகையில் திருவாரூர் அருகே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 4000 நெல் மூட்டைகள் அரபிகளுக்கு அனுப்பாமல் தேங்கி கிடக்கும் அவலம். விளம்பர மாடல் திமுக அரசு விவசாயம் மீதும் விவசாயிகள் மீதும் துளியும் அக்கறையின்றி செயல்படுவது மீண்டும் மீண்டும் அம்பலம். வேலூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக மேல் ஆழத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் குளம்போல் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. மழை காலத்தில் நீர் தேங்காதவாறு விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு முனையத்தில் இருந்து புறப்படும் பல்வேறு விமானங்கள் பல மணி நேரம் தாமதம் ஆனதால் பயணிகள் கடும் அவதி. மோசமான வானிலை காரணமாக எதிர்முனையில் இருந்து வரும் விமானங்கள் தாமதமாக வருவதால் சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்படுவதாக தகவல். கோவை மாவட்டம் கிணத்தக்கடவை அடுத்த கோவில்பாளையம் பகுதியில் 5 பேர் பயணித்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்தில் 2 உயிரிழந்த நிலையில் 3 படுகாயம். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சாலை போக்குவரத்து விதிகள் காற்றில் பறக்க விடப்படுவதால் வாகன விபத்துகள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் நாய்க்கடி பாதிப்புகள் அதிக அளவில் உயர்ந்துள்ள நிலையில் பள்ளிகள், மருத்துவமனைகள், விளையாட்டு வளாகங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு இடங்களையும் உடனடியாக வேலி அமைத்து தெருநாய்கள் நுழையாமல் தடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பிடிக்கப்படும் நாய்கள் கருத்தடை தடுப்பூசி போட்ட பின் அதை இடத்தில் விடாமல் காப்பகத்தில் அடைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மேற்பார்வையில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு நடத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அறிவுறுத்தல். புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி 3வது முறையாக 200 கன அடி உபரிநீர் திறப்பு. உபரிநீர் செல்லும் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை. 1 மணி நேரத்திற்கு மேல் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை. உளுந்து, நெல் உள்ளிட்ட பயிர்கள் விளைவித்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி.
டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமடைந்ததால் பயணிகள் அவதி. கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் சம்பவம் தொடர்பான கேள்விக்கு பதில் கூற மறுத்ததுடன் பின்னர் மழுப்பலாக ஏதேதோ உளறி கொட்டி தப்பித்தும் பிழைத்தும் என ஓட்டம் பிடித்த திமுக எம்பி கனிமொழி. பொள்ளாச்சி சம்பவத்திற்கு பொங்கி எழுந்த கனிமொழி திமுக ஆட்சியில் அடுக்கடுக்காக அரங்கேறும் பாலியல் குற்றங்கள் குறித்த கேள்விக்கு பதுங்கி ஓடியதற்கு மக்கள் கண்டனம். நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் யாருக்காக இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும். இந்த சமூகம் முதல்ல இந்த விஷயங்களை அந்த பெண் மீது பழி சுமத்துறதை நிறுத்த வேண்டும். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் திமுக அரசின் அழுத்தம் மற்றும் முறையற்ற திட்டமிடலால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள். செல்போன் சார்ஜ் தேர்வு, உணவு இடைவேளை மறுப்பு, கழிவறை அனுமதியின்மை போன்றவற்றால் சிரமத்திற்கு உள்ளாவது அரசு நிர்வாக தோல்விக்கு சான்று என பெண் பிஎல்ஓக்கள் ஆதங்கம். சிறப்பு வாக்காளர் திருத்த நடைமுறை குறித்து திமுக தொடர்ந்த வழக்கை அவசர விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. திமுகவின் அவசர வழக்கை தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு நிராகரித்ததுடன் வரும் நவம்பர் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாரணைக்காக பட்டியலிட உத்தரவு. சென்ட்ரல் முதல் தண்டையார்பேட்டை வரை உள்ள மெட்ரோ சுரங்க சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்ற சென்னை மெட்ரோ நிர்வாக அறிவிப்பால் பயண பாதுகாப்பு குறித்து மெட்ரோ பயணிகள் அச்சம். விரிசல்களை வெளிநாட்டு நிபுணர்களின் உதவியுடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் தகவல். டாஸ்மாகில் 10 ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ள ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்துவோம் என தேர்தல் வாக்குறுதி உடனே நிறைவேற்ற வேண்டும் என டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தல். 2003ஆம் ஆண்டு 36,000ஆக இருந்த விற்பனையாளர்கள் எண்ணிக்கை தற்போது 26,000ஆக குறைந்து ஊழியர்கள் மீது அதிக பணிச்சுமை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் காலி வீட்டு மனைக்கு நில அளவை செய்ய 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நில அளவியர் சிக்கினர். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் இல்லாமல் எந்த அரசு பணிகளும் நடப்பதில்லை என பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவனிடம் ஊக்க மருந்துகளை வாங்கி தருவதாக கூறி சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை பறித்தும் பேருந்தில் வைத்து சரமாரியாக தாக்கியும் அடாவடி செய்த +2 மாணவர்கள் 2 சிக்கினர். பள்ளியில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய மாணவர்கள் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி பருவத்திலேயே குற்றவாளிகளாக மாறும் அவலம். தங்களை அரசு ஊழியராக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நாமக்கல், ராணிப்பேட்டை, கரூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் விடியா ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பாடல்களை பாடியும் செல்போன் டார்ச் லைட் அடித்தும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள தோட்டத்தில் உயிரிழந்த 4 வயது சிறுவனின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ததில் அச்சிறுவன் அருந்து கிடந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது அம்பலம்.
தோட்டம் வழியாக மின்வயர்கள் தாழ்வாக செல்வது குறித்து புகார் தெரிவித்தும் விடிய அரசின் மின்வெட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்காததால் அப்பாவி சிறுவன் பலியானதாக பொதுமக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அலுவலகத்தில் போதிய அதிகாரிகள் இன்றி இருக்கைகள் காலியாக இருந்த நிலையில் பொதுமக்கள் கொண்டு வந்த மனுவை பெட்டியில் போட்டு செல்லுமாறு ஊழியர்கள் கூறியதால் அதிர்ச்சி. விடிய ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறைகளில் காலி இடங்கள் நிரப்பப்படாத நிலையில் இருக்கின்ற அதிகாரிகளும் சரிவர பணிக்கு வருவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார விடிய அரசு நடவடிக்கை எடுக்காததால் குடியிருப்புகள் மற்றும் வயல்களை மழைநீர் சூழ்ந்து சேதமானதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என கிராம மக்கள் ஆவேசம். சென்னை தண்டையார்பேட்டையில் மாநகராட்சி குப்பை லாரி மோதியதில் 8 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் லாரி ஓட்டுநரை பிடித்து தர்மஅடி கொடுத்த பொதுமக்கள். விபத்து நிகழ்ந்த இடத்தில் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டிருக்கும் தனியார் வாகனங்களால் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலையில் விடிய அரசின் போக்குவரத்து துறை கண்டு கொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் மேலப்பூவானி கிராமத்தில் குளத்திற்கு நீர் வரும் ஓடைப்பாதையை ஆக்கிரமித்து தனியார் காற்றாலை நிறுவனங்கள் பாதை அமைப்பதை கண்டித்து ஓடையில் குடியேறி சமைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கிராம மக்கள் ஆவேசம். இந்த 2026 எலெக்ஷனை நாங்கள் புறக்கணிப்போம். ஒருத்தர் தலையிட்டு இதை எழுதி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வச்சது ஊர் கிடையாது. நாங்கள் 250 பேர் சேர்ந்தாதான் ஒரு ஊர். அதனால் ஒருத்தங்க பேரை கேட்டு அவங்க முடிவு பண்ணுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. இதை கவர்மெண்ட் தலையிட்டு அதிகாரிகள் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவரை நாங்கள் இந்த இடத்த விட்டு நகல போவது கிடையாது. அடுத்த கட்ட நடவடிக்கை இங்கே எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லைன்னா நாங்கள் மெயின் ரோட்டில் போய் மறியல் பண்ணுவோம். நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள். சாதி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தங்கள் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடையை திறந்து மேலும் கலவர பூமியாக்க ஸ்டாலின் மாடல் அரசு விரும்புகிறதா என பெண்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி. திமுக அரசு கழிவுநீர் கால்வாய்களை முறையாக அமைக்காததால் அடிக்கடி கழிவுநீர் சாலைகளில் வெளியேறி தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்த மழை வந்தால் நடக்கவே முடியல சார். எல்லாரும் ஊந்துடுறாங்க. பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் நிறைய பேர் பசங்க ஊந்துட்டாங்க. எல்லாம் சாக்காடு தண்ணி எல்லாம் கலந்து வருது சார். கொஞ்சம் ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி நிறைய நிற்குது. இன்னைக்கான கொஞ்சம் மழை இல்லைன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லைன்னா நிறைய நிற்குது தண்ணி. நாகை மாவட்டம் கீழையூர் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் இருசக்கர வாகனங்களில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பொதுமக்கள் தண்ணீர் பிடித்து வரும் அவலம். விடியா திமுக அரசை கண்டித்து தண்ணீர் வராத குழாயின் முன் பெண்கள் கண்டன முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டம். சேலத்தில் டெக்னோ கலர் பார்க் பெயரில் சாயப்பட்டறை பூங்கா அமைக்கப்படுவதை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அச்சமடைந்து திறப்பு விழா பயணத்தை ரத்து செய்த விடியா அரசின் அமைச்சர்கள். ஈரோடு போல் சேலத்திலும் நிலத்தடி நீர் மாசடையும் அபாயம் காரணமாக சாயப்பட்டறை பூங்கா திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் தொடர் போராட்டம் வெடிக்கும் என பொதுமக்கள் எச்சரிக்கை. 55 முதல் 60 சாயப்பட்டறை அவங்களோட வார்த்தைகள்ல அவங்களோட சொல்லல வண்ணமிடுதல் தொழிற்சாலைகள்னு சொல்றாங்க. அந்த தொழிற்சாலை வரப்போறதா சொல்றாங்க. எங்களோட கேள்வி, இந்த பொதுமக்கள் குடியிருப்பு வாசிகள் விவசாயிகளோட கேள்வி என்னன்னா, தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமோ மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ எந்த அடிப்படையில 55 சாயப்பட்டறைகளுக்கு சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு வாசிகள் நிறைந்த விவசாய நிலங்கள் சூழ்ந்த குடியிருப்பு பகுதியில் நிறைந்த இந்த பகுதிக்கு 55, அது 1-2 சாயப்பட்டறை, 55 முதல் 60 ஒரு சாயப்பட்டறைக்கே அனுமதி கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடக்குது. 55 சாயப்பட்டறைகளுக்கு மூடி மறைச்சு அனுமதி கொடுக்கறதோட நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியல.
UPSC பரிந்துரைத்த டிஜிபியை தமிழக அரசு நியமிக்க மறுத்ததாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. டிஜிபி விவகாரத்தில் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தமிழக ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடித்ததுடன் பயணிகளை நடுவழியில் இறக்கிவிட்டு 70 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்த கேரளா அரசு போக்குவரத்து துறைக்கு கடும் கண்டனம். கேரளாவிற்கு வாகனங்களை இயக்க மறுத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டம் அறிவித்துள்ளதால் கேரளா செல்லும் பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அவதி. HCL நிறுவனர் சிவ்நாடார் மற்றும் அவரது குடும்பத்தினர் 2708 கோடி ரூபாய் நன்கொடையுடன் இந்தியாவின் தாராள மனமுள்ளோர் பட்டியலில் மீண்டும் முதலிடம். 626 கோடி நன்கொடை வழங்கிய முகேஷ் அம்பானிக்கு 2வது இடம். கடந்த ஆண்டை விட 26% அதிகரித்த சிவ்நாடாரின் பங்களிப்பு நாட்டின் மொத்த நன்கொடை 10,500 கோடியை எட்ட உதவியதாக தகவல். எலான் மஸ்கிற்கு இந்திய மதிப்பில் 88 லட்சம் கோடி ரூபாய் ஊதியம் வழங்க டெஸ்லாவின் வருடாந்திர கூட்டத்தில் ஒப்புதல். ஊதியம் உயர்த்தி வழங்கியதை கொண்டாடும் விதமாக ஆப்டிமஸ் ரோபோக்களுடன் இணைந்து நடனமாடி உற்சாகத்தை எலான் மஸ்க் வெளிப்படுத்திய நிலையில் ஆப்டிமஸ் ரோபோக்கள் விரைவில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலை பணிகளுக்கு கொண்டுவரப்படும் என அறிவிப்பு. And those bots are just dancing. They have no wires. Those are actual robots. ஆப்பிள் நிறுவனம் கூகுள் ஜெமினி AI மாடலை சிறையில் ஒருங்கிணைக்க மெகா ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் கூகுளுக்கு ஆண்டுதோறும் சுமார் 8,300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல். சூழலை புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் பல பணிகளை செய்யும் புதிய சிரி 2026இல் அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் ஆப்பிள் அதன் முக்கிய போட்டியாளர்களான கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் அலெக்சாவுக்கு நேரடி போட்டிக்கு தயாராவதாகவும் தகவல்.